இப்போ இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள் எப்படி போடுவீங்க? இதே லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல எப்படி போடுவீங்க? லாஜிக்கல் கேட்ல அந்த ஐடியா யூஸ் போதும். சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ், ஒய், இஜெட். இப்போ எல்ஹெச்எஸ் வேணும். எல்ஹெச்எஸ்க்கு என்ன வேணும்? ஒய் பிளஸ் இஜெட் வேணும் அண்டு எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் இஜெட் வேணும். இது வந்து எல்ஹெச்எஸ். இப்போ இதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் வேணும், எக்ஸ் டாட் ஒய் வேணும் அண்டு எக்ஸ் டாட் இஜெட் வேணும் அண்டு எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் எக்ஸ் டாட் இஜெட் வேணும். இது வந்து ஆர்ஹெச்எஸ். எவ்வளோன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் பூலியன் அல்ஜிப்ரா ப்ரூவ் ஆயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் பூலியன் அல்ஜிப்ரா ப்ரூவ் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி 3 ஆப்ரேட்டர், அப்போ 2 கியூப் ஈக்குவல் டு 8. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதும்போது என்ன எழுதுவோம்? 8 எலிமெண்ட்ஸ் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? 1 1 1 1 4 1 எழுதிட்டு அதுல என்ன கிடைக்கும்? 4 0 வரும். 0 0 0 0. இதுக்கப்புறம் என்ன? ரெண்டு பேர் 1 1 0 0 1 1 0 0. இஜெட்ல என்ன நடக்கும்? ஆல்டர்னேட் 1 0 1 0 1 0 1 0. அவ்வளோதான். இது எழுதிட்டோம், நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? இது வந்து கிரேட்டஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். கரெக்டுங்களா? இதனோட மீனிங் என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ எதுக்கு? y பிளஸ் இஜெட்டுக்கு 1 பிளஸ் 1 வந்து ஐடென்டி போர்ட்டலில் அப்ளை பண்ணுறீங்க, 1 கிடைக்கும். ப்ளஸ் இருக்குதுனால பார்த்துங்க, ப்ளஸ் இருக்குது. அப்போ 1 பிளஸ் 0 1 பிளஸ் 0ங்கிறது அப்பர் பவுண்ட் வேல்யூ, ப்ளஸ்ன்னு வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ. அப்போ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 0 பிளஸ் 1 1 கிடைக்கும். 0 பிளஸ் 0 0 பிளஸ் 0 என்னது? ரெண்டும் ஐடென்டி போர்ட்டலில் 0 கிடைக்கும். மக எகைன் என்ன கிடைக்குது? 1 பிளஸ் 1 கிடைக்குது. 1 பிளஸ் 1 1 கிடைக்கும். 0 பிளஸ் 1 எகைன் வருது. 0 பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 தெரியும். எகைன் 0 பிளஸ் 1 1 வருது, அது 1 தெரியும். 0 பிளஸ் 0 என்னது? 0. 1 2 3 4 5 6 7 8 8 எலிமெண்ட் எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? x டாட் y பிளஸ் அப்படின்னு என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் x, y பிளஸ் z அர்த்தம். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப். அப்போ x ஓட எலிமெண்ட் கன்வர்ட் பண்றீங்க. இங்க 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 1 டாட் 1 வந்து என்னது? ஐடென்டி போட்டுடலாம். ஐடென்டி போட்டுடலாம் 1. இங்க என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அது என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இங்க என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்படியே இங்க வாங்க, மூணாவது எலிமெண்ட் 1 இருக்குது, 1 கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? நாலாவது எலிமெண்ட் இங்க 1 இருக்குது, இங்க நாலாவது எலிமெண்ட் 0 இருக்குது. இங்க என்ன ஆப்ரேட்டர்? ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸ்டார்னா லோயர் பவுண்ட் எழுதணும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எழுதணும். அப்போ 1க்கு 0க்கு லோயர் பவுண்ட் வந்து 0. அடுத்து என்ன இருக்குது? 0 0 0 0. அப்போ ரிமைனிங் என்னதான் வரப்போகுது? எது வந்தாலுமே லோயர் பவுண்ட் தான் எழுத போறோம். அப்போ 0 ஒரு டைம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? 0 தான் அப்ளை பண்ண போறோம். கரெக்டுங்களா? அப்போ ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாமே 0 தான் வரப்போகுது. 0 எதனால? லோயர் பவுண்ட் கேஸ்னால எல்லாமே 0 தான் வரப்போகுது. அப்போ 3 1s, ரிமைனிங் எல்லாம் 0s. இதுதான் வந்து எல்ஹெச்எஸ்ல நடந்துருக்கு. இது ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. ஆர்ஹெச்எஸ்ல என்ன நடக்குது? எக்ஸ் டாட் ஒய். எக்ஸ் டாட் ஒய்ல என்ன நடக்குது? லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். இது 1 இது 1 1. அடுத்து என்னது? இது 1 இது 1 1. அடுத்து என்ன? இது 1 இது 0 0. இது 1 இது 0. டாட் டாட்னால 0 போடுறோம். அதே பிளஸ்ன்னு இருந்தா 1ன்னு போட்டுருவோம். ஏன்னா டாட்னா லோயர் பவுண்ட்லாம் பார்த்துங்க. 1 ஸ்டார் 0 1 ஸ்டார் 0 லோயர் பவுண்ட் 0. மற்ற 4மே 0 தான். 4மே 0 போது என்னது? லோயர் பவுண்ட். அப்போ லோயர் பவுண்ட் கேஸ்ல 4மே 0னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் கண்டிஷன் வந்து 4மே 0 ஆயிடும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஜெட்டுக்கு பார்க்குறீங்க. இஜெட்ல என்ன நடக்குது? எக்ஸ் டாட் இஜெட். கரெக்டுங்களா? அப்போ 1 டாட் 1 1 டாட் 1 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 டாட் 0 1 டாட் 0னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். அடுத்து தேர்ட் எலிமெண்ட் 1 டாட் 1. கரெக்டுங்களா? தேர்ட் எலிமெண்ட் இங்கே 1 டாட் 1, இங்கே 1 டாட் 1 1. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட் 1 டாட் ஃபோர்த் எலிமெண்ட் 1 டாட் 0 1 டாட் 0 வந்து 0 தான் வரும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் 0. அப்போ இங்கே இஜெட்ல எந்த எலிமெண்ட் வந்தாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? டாட் போட்டு டாட்னா லோயர் பவுண்டு. அப்போ லோயர் பவுண்ட் தான் 0 0 0 0ன்னு ஆயிடும். முடிச்சுதுங்களா? இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போறோம்? அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். கடைசியாக ஆர்ஹெச்எஸ்
இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆட் மீன்ஸ் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1க்கு 1க்கு ஐடென்டி பட்டர்ல அப்ளை பண்றீங்க. ஐடென்டி பட்டர்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதே 1 பிளஸ் 0 1 பிளஸ் 0ங்கிறது ஐடென்டிட்டா. தட் மீன்ஸ் சாரி லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்பர் பவுண்ட் 1ஓட அப்பர் பவுண்ட் 0க்கு அப்பர் பவுண்ட் வந்து 1 வரும். அதே மாதிரி 0க்கு 1க்கு அப்பர் பவுண்ட் என்ன 1. ரிமைனிங் எல்லாமே என்னது ஐடென்டி பட்டன்ல 0னா 0 0னா 0 0னா 0 5 0 வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம செக் பண்றீங்க. LHS ஓட வேல்யூ என்ன 1 1 1 ரிமைனிங் 5 வேல்யூ 0. இங்கேயும் 1 1 1 remaining 5 value 0. Therefore, LHS equal to RHS using the truth table. Using the truth table. இதுல என்ன டவுட் இருக்குதுன்னு இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन வருது. இது மட்டும் கிடையாது. அசோசியேட் லா ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் லா ப்ரூவ் பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம அப்சர்வேஷன் லா